முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை மற்றும் சட்டப்பேரவை உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளது. இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் திடீர் உடல்நலக்குறைவால் நேற்று இரவு உயிரிழந்தார். இந்நிலையில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை தொடர்ந்து தேசிய அளவில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்த நிலையில் புதுச்சேரியிலும் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள துணைநிலை ஆளுநர் மாளிகை மற்றும் சட்டப்பேரவை தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்ட அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. காட்பாடி அருகே மேல்பாடியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பராந்தக சோழன் கால கல்வெட்டுகளை அரசு தொல்லியல் துறை நிதி ஒதுக்கீடு செய்து பராமரிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த மேல்பாடியில் சிதிலமடைந்த திருக்கோவிலில் புனரமைப்பு பணிகளுக்காக தோண்டிய பள்ளத்தில் பழமையான கல்வெட்டுகள் கிடைத்தது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட தொல்லியல் துறை ஆய்வாளர் ரமேஷ் தலைமையில் தொல்லியல் துறை குழுவினர் கல்வெட்டுகளை ஆய்வு மேற்கொண்ட போது அந்த கல்வெட்டுகள் 940ஆம் ஆண்டு ராஜராஜ சோழனுக்கு முன்னரே 1வது சோழனான பராந்தக சோழனால் இக்கோவில் கட்டப்பட்டது எனவும் இது பழமையான கல்வெட்டுகள் என்பதும் பராந்தக சோழ அரசனின் புகழை எடுத்துரைக்கும் கல்வெட்டுகள் எனவும் கூறினர். மேல்பாடி எனும் வீரநாராயணபுரம் இந்த ஊரின் பெயர் என்றும் இந்த கோவில் செங்கல்லால் கட்டப்பட்டு பின்னர் கருங்கற்கள் கோவிலாக மாற்றப்பட்டுள்ளது கல்வெட்டின் மூலம் தெரியவந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாகர்கோவில் அருகே கல்லறை தோட்டம் அமைக்க வலியுறுத்தி பேச்சாங்குளம் பகுதியில் அரசு பேருந்துகளை வழிமறித்து மறியல் போராட்டத்தில் ஊர் மக்கள் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பேச்சாங்குளம் பகுதியில் கல்லறை தோட்டம் அமைத்து தரக் கோரி அரசுக்கு கோரிக்கை வைத்து வந்த நிலையில் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரசு பேருந்துகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவியர்கள் மற்றும் வேலைக்கு செல்வோர் பாதிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் கடற்கரைக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் கார் கண்ணாடியை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட நபர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த சைதன்யா சாய்ராமு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அவரது மனைவி மற்றும் உறவினர்களுடன் புதுச்சேரிக்கு காரில் சுற்றுலா வந்தனர். அப்போது புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள ஈடன் கடற்கரையை சுற்றி பார்த்தபோது இவரின் கார் கண்ணாடியை உடைத்து காரில் கழட்டி வைத்திருந்த 45 கிராம் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 6000 பணம் ஆகியவைகளை மர்ம நபர் திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சைதன்யா சாய்ராமு அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் நகை மற்றும் பணத்தை திருடிய சுரேந்தன் என்பவரை கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடமிருந்து 3 தங்கச் செயினை போலீசார் பறிமுதல் செய்து குற்றவாளி சுரேந்தரை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சாட்டையால் தன்னைத்தானே அடித்துக் கொண்டு அண்ணாமலை போராட்டம் நடத்தினார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து 8 முறை சாட்டையால் தன்னைத்தானே அடித்து அண்ணாமலை போராட்டம் நடத்தினார். மேல் சட்டை அணியாமல் பச்சை வேஷ்டி அணிந்து கோவையில் உள்ள அவரது வீட்டின் முன்பு இந்த போராட்டத்தை நடத்தினார். அண்ணாமலை சாட்டைகள் அடிக்கும் போது அங்கு கூடியிருந்த பாஜக தொண்டர்கள் வெற்றிவேல் வீரவேல் என முழக்கமிட்டனர். 6 முறை சாட்டையால் அடித்துக் கொள்வேன் என அண்ணாமலை கூறிய நிலையில் மொத்தம் 8 முறை சாட்டையால் அடித்துக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்ட பெண் போலீசார் நடவடிக்கையால் திருப்தியாக இருப்பதாக கூறுவதை எப்படி ஏற்க முடியும் என்று சென்னை மாநகர காவல் ஆணையர் அருணுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த ஆட்சியில் பல்வேறு தவறான சம்பவங்கள் நடைபெறுகின்றன. எஃப்ஐஆர் மூலம் பெண்ணின் வாழ்க்கையை காவல்துறையினர் நாசம் செய்துவிட்டனர். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை தான் காலணி அணியப் போவதில்லை என்று தெரிவித்தார். மேலும் உடலை வருத்தி ஒரு செயலை செய்யும் போது அதற்குரிய பலன் கிடைக்கும் என்று தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டதற்கு அண்ணாமலை விளக்கம் அளித்தார். அந்த காக்கி உடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியும் நான் குறை சொல்ல விரும்பல. அந்த சம்பந்தப்பட்ட பெண் விக்டிம் யார் இருக்காங்களோ எங்களுடைய நடவடிக்கையின் மீது திருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதை மட்டும் நான் திரும்ப காவல்துறையை கேட்குறேன், இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா? அவ்வளோ ஒரு இன்னலை சந்தித்த ஒரு பெண், அந்த கொடூரமான அந்த எஃப்ஐஆரை படித்து பார்த்தாவே கண்ணில் தண்ணி வராமல் யாரும் இங்கே இருக்க முடியாது. அவங்க காவல்துறையின் மீது திருப்தியாக இருக்கிறாங்களா? காவல்துறையின் மீது எப்படி திருப்தியாக இருந்திருப்பாங்கன்னா
இந்த கயவன் முதல் முறை செய்த பொழுதே உள்ள அனுப்பிச்சிருந்தா திருப்தியாக இருந்திருப்பாங்க. ஏன்னா 2வது முறை இந்த குற்றம் நடந்திருக்காது. அண்ணா யூனிவர்சிட்டியில் எல்லா சிசிடிவி கேமராவும் ஃபங்க்ஷனிங்கிலிருந்து அவன் உள்ளே வராமல் இருந்தால் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரி, ஒரு பெண், அவருடைய நண்பரோடு தனிப்பட்ட முறையில் அவருக்கான முழு சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரத்தை யாரும் கெடுக்காமல் இருந்தால் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. அதனால் அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க காவல்துறை. இதெல்லாம் ஒரு கண்ணியமிக்க ஒரு பதவி. அந்த பதவி பொறுப்பு நம்ம கொடுக்கறதே ஒரு கஷ்டமான எக்ஸாமை பாஸ் பண்ணி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. கும்பகோணத்தில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமைக்கு நீதி கேட்டு அரசு கலை கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு கும்பகோணம் அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் கல்லூரி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழக அரசு குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மாணவிக்கு உரிய பாதுகாப்பு வழங்காத பல்கலைக்கழக நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, முற்போக்கு மாணவர் சங்கம் மற்றும் இளைஞர் சங்கம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு பயிலக்கூடிய மாணவிக்கு கல்லூரி வளாகத்தினுள்ளேயே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். இதனை கண்டித்து தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் முற்போக்கு மாணவர்களுக்கு சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி நடைபெற்றது. இதன் மூலமாக, இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு மாணவர்கள் அமைப்பின் சார்பாக பெண்களுக்கான பாதுகாப்பை 100% உறுதி செய்யக்கூடியோ, கடுமையான சட்டத்தை இயற்றக்கூடியோ மாணவர்களுக்கு சார்பாக கோரிக்கையை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றி ஆற்காடு அருகே தனியார் தொழிற்சாலை ஊழியர் வீட்டில் பூட்டை உடைத்து 17 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கிருஷ்ணாபுரம் பஜனை கோயில் தெருவைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் தனியார் தொழிற்சாலையில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் இவர் தனது குடும்பத்துடன் பக்கத்து தெருவில் உள்ள தனது உறவினர் ஒருவரின் துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிலையில் மீண்டும் வீட்டிற்கு வந்துள்ளனர். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 17 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து கைரேகை நிபுணர்களின் உதவியோடு தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் தகராறில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் தனியார் பள்ளி ஒன்றில் நேற்று முன்தினம் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இதனை அறிந்த ஈரோடு பாஜக வடக்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ஹரிஹரன் உட்பட 8 பேர் சேர்ந்து பள்ளியில் அத்துமீறி நுழைந்து கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தக்கூடாது என தகராறில் ஈடுபட்டதுடன் பள்ளியில் மத மாற்றம் நடைபெறுவதாகவும் மத பிரச்சாரம் செய்வதாகவும் ஹரிஹரன் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து பள்ளியின் முதல்வர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து பாஜக பிரமுகர் ஹரிஹரனை கைது செய்தனர். மேலும் இவருடன் தகராறில் ஈடுபட்ட 7 பாஜக நிர்வாகிகள் தலைமறைவாக உள்ள நிலையில் அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி நாகர்கோவிலில் 1047 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட 40வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அகஸ்டீனா கோகிலா வாணி தலைமையில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நிதி உதவி, மேலும் பெண்களுக்கு அரிசி, துணி மற்றும் சுய தொழில் செய்து கொள்ள சில குடும்பங்களுக்கு தையல் மிஷின் வழங்கப்பட்டன. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உயிரிழந்ததை தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. மன்மோகன் சிங் உயிரிழந்ததை அடுத்து இந்தியா முழுவதும் மத்திய அரசு சார்பாக 7 நாள் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று நடைபெற இருந்த அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சென்னை விமான நிலையத்தில் உள்ள தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது.
அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற பணி நியமன தடை வழக்கு விவகாரத்தில் தமிழக அரசுக்கு சாதகமான தீர்ப்பை பெற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் உள்ளிட்ட 5 திருக்கோயிலில் பயன்பாட்டில் இல்லாத பிரித்தெடுக்கப்பட்ட 542 கிலோ எடையுள்ள பல மாற்று பொன் இனங்களை உருக்கி தங்க முதலீட்டு பத்திரத்தில் முதலீடு செய்யும் வகையில் திருச்சி சமயபுரம் கோயிலிலிருந்து மும்பை பாரத ஸ்டேட் பேங்க் வங்கிக்கு இன்று அனுப்பி வைக்கப்பட்டது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் துரைசாமி ராஜு, கே. ரவிச்சந்திர பாபு, மாலதி ஆகியோர் முன்னிலையில் அமைச்சர்கள் KN நேரு, சேகர்பாபு ஆகியோர் SBI வங்கி அதிகாரிகளிடம் தங்கத்தை ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் சேகர்பாபு, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற பணி நியமன தடை வழக்கு விவகாரத்தில் தமிழக அரசுக்கு சாதகமான தீர்ப்பை பெற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் சென்னை திருப்போரூரில் உண்டியலில் பக்தர் ஒருவர் தவறவிட்ட செல்போன் விவகாரம் இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவுக்கு வரும் என்றும், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் இதுநாள் வரை நியமிக்கப்படாத அறங்காவலர் குழு விரைவில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். திராவிட மாடல் ஆட்சியில் அந்த அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராம் திட்டத்தை தொடருவோம். இந்த திருக்கோயில் கூட அனைத்து ஜாதி அர்ச்சகராம் திட்டத்தின் கீழ் பணிபுரிகின்றவர் கருவறையிலே இருந்து வெளியே வந்து இன்றைக்கு குங்குமத்தை வழங்குகிறார். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் எடுத்துக்காட்டு. தமிழகத்தில் கைத்தறித்துறை லாபத்தில் இயங்கி வருவதாக அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். திருச்சி தில்லை நகரில் உள்ள மக்கள் மன்ற வளாகத்தில் மாநில கைத்தறி கண்காட்சி மற்றும் விற்பனையை தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் கண்காட்சி கைத்தறி பொருட்கள் விற்பனை ஸ்டால்களை பார்வையிட்டனர். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார், சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன், மாநகராட்சி ஆணையர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி, தமிழ்நாட்டில் கைத்தறித்துறைக்கு அண்ணா கலைஞரை போன்று தற்போதைய முதலமைச்சரும் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதால் திமுக ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பு வரை 7 கோடி வரை நஷ்டத்தில் இருந்த இந்த துறை தற்பொழுது நல்ல லாபத்தில் இயங்குகிறது என்றும், சென்ற ஆண்டு மட்டும் ரூபாய் 20 கோடி லாபம் கைத்தறித்துறையில் கிடைத்தது என பெருமிதம் கொண்டார். இந்த கண்காட்சி வச்சு நம்ம முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த மாதிரி நல்ல காரியங்கள், அது இந்த டிபார்ட்மெண்ட்ல, இந்த கைத்தறி டிபார்ட்மெண்ட்ல எப்படி கலைஞரும் அண்ணாவும் முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே போல் தான் நம்ம முதலமைச்சர் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்ல முறையில், இதுக்கு முன்னே வந்து இதே கைத்தறி வந்து கோப்டெக்ஸ் எல்லாம் லாஸில் இருந்தது. நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்று 3.5 வருஷத்துலேருந்து 7 கோடி லாஸில் இருந்தது. 10 கோடி லாபம், ஒரு வருஷம் போன வாட்டி 20 கோடி, அந்த மாதிரி நல்ல முறையில் செயல்பட்டு. இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படும் திருக்கோயில் பணியாளர்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை முகாமை உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் துவக்கி வைத்தார். நீலகிரி மாவட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படும் திருக்கோயில்களின் பணியாளர்களுக்கு இலவச மருத்துவ முகாமினை நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் துவக்கி வைத்தார். இதில் நீலகிரி மாவட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படும் 58 திருக்கோயில் பணியாளர்கள் பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் கீதாஞ்சலி மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.